ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிஷின் லேர்னிங்னா என்ன, ஒரு பிகினர்ல இருந்து எப்படி ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு போகலாங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியிறப்ப நீங்க மிஷின் லேர்னிங்னா என்ன, அதை வச்சு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோ எண்ட்ல தெரிஞ்சுப்பீங்க. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஷின் லேர்னிங்னா ஒரு பிரான்ச் ஆர் பேஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட சொல்லலாம். ஆக்சுவலா எப்படி அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி மிஷினை ஹியூமன்ஸ் மாதிரி ஒரு டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கறதான் மிஷின் லேர்னிங். எப்படி ஒரு டேட்டால அது பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி இந்த டேட்டா இந்த டேட்டா அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண வைக்கிறது. அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு 3 டைப்ஸ் இருக்கு. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா இப்ப நீங்க டேட்டா வச்சிருக்கீங்க, அதுக்கு ரெஸ்பெக்டிவ் லேபிள்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க அப்படின்னா அது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்குள்ள வரும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு டேட்டா இருக்கு, அது என்னென்ன கிளாஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் ஃபில்டரிங் பண்றீங்க, அது ஸ்பேம் இமெயிலா, ப்ரொமோஷனல் இமெயிலா, இல்லை ஓடிபி இமெயிலா, இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேட்டகரிஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே லேபிள்டு டேட்டாக்குள்ள வரும். ஸோ இதெல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ரெஸ்பெக்டிவ் அல்காரிதம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு யூஸ் கேஸுக்கும் ஒவ்வொரு அல்காரிதம்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம். கோயிங் ஃபார்வர்ட் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா இப்போ உங்ககிட்ட லேபிள்டு டேட்டா இல்லை, மிஷினே ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி அதை அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற சினாரியோஸுக்கு அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் யூஸ் பண்ணுவாங்க. இதுல கிளஸ்டரிங், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா இப்போ மிஷின் ப்ரிடிக்ட் பண்ண வச்சு இப்போ கரெக்டா இருந்தா அதுக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்து இட்டரேட்டிவா ட்ரெயின் பண்றது. ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா பெனாலிட்டிஸ் அந்த மாதிரி கொடுத்து மாடலை கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண வைப்பாங்க. அதுல இன்னும் 2 சப் கேட்டகரிஸ் மாதிரி இருக்கு. செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இருக்கு. செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னு ஒன்றும் இல்லை, எம்எல் ஒரு லேபிள்டு டேட்டா ஜென்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதையே யூஸ் பண்ணி மறுபடியும் மிஷினையே ட்ரெயின் பண்றது, அது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல வரும். இப்ப செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல லேக்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு, உங்களால தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா தான் லேபிள் பண்ண முடியுது. இப்ப அந்த லேபிள் டேட்டாவை வச்சு மாடலை ட்ரெயின் பண்ணிட்டு அன்லேபிள்டு டேட்டாவை மாடலை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண வச்சு அந்த டேட்டாவை ட்ரைனிங் யூஸ் பண்றதுதான் செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகே, எம்எல் பைப்லைன் போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டாவை கலெக்ட் பண்றோம், அதை கிளீன் பண்றோம். கிளீனிங்ல என்னென்ன வரும்னா மிஸ்ஸிங் வேல்யூஸை ஃபில் பண்றது, டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்றது, இன்கரெக்ட் டேட்டாவை, இன்கன்சிஸ்டண்டா இருக்க டேட்டாவை அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றது. இப்ப இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மீன், மீடியன், மோட். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாம் பேசிக்கலி நல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதை மீன், மீடியன், மோட வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லீனியரான டேட்டாஸ் இருக்கு, இப்போ ப்ரைஸு, வெதர் ஃபார்காஸ்டிங், எவ்வளோ டெம்பரேச்சர் வரும், அதெல்லாம் நம்பர்ஸ்ல இருக்கு ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் மீன் அண்ட் மீடியன் மோட்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும். மீன்ங்கிறது ஆவரேஜ் பேசிக்கலா, மீடியனுங்கிறது ஒரு ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 0 to 5,000 rupees இருக்குன்னா மீடியன் அமௌண்ட் எவ்வளோ, 2,500. ஸோ தட் இஸ் த மீடியன், அதை ஃபில் பண்றது. இப்போ மோடுனா இப்போ கேட்டகரிக்கல் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்பேம், நாட் அ ஸ்பேம் அப்படின்னு இருக்குன்னா கேட்டகரிஸை ஃபில் பண்றது. எந்த கேட்டகரிஸ் ஸ்பேம் தான் மோஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை மோடு அதை யூஸ் பண்ணி ஃபில் பண்றது. ஸோ இதெல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஃபில் பண்றதுல வரும். ஃபீச்சர்ஸை ஸ்கேல் பண்றதுக்கு, ஃபீச்சர்ஸ்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன வேல்யூஸ் அந்த டார்கெட்டை டிசைட் பண்ணுதுங்கிறது தான் ஃபீச்சர்ஸ். ஸோ அதை ஸ்கேல் பண்றதுக்கு ஸ்டாண்டர்டைசேஷன், நார்மலைசேஷன் 2 டெக்னிக்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா கிளீனிங் முடிச்ச வாட்டி டேட்டா அனலைஸ் பண்ணுவாங்க. என்னென்ன டேட்டா இருக்கு அதை அனலைஸ் பண்றதுக்கு, விஷுவலைஸ் பண்றதுக்கு சில லைப்ரரிஸ் இருக்கு. மேட்பிளாட்லிப், சீபார்ன், அந்த லைப்ரரிஸ் எல்லாம் இருக்கு. சப்போஸ் இந்த மேட்பிளாட்லிப்ல டேட்டாவை ஒரு பார் கிராஃப், பாக்ஸ் பிளாட்ஸ், ஸ்கேட்டர் பிளாட்டு,
இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கிராஃப்ஸ் எல்லாம் இருக்கு. டேட்டாவை யூஸ் பண்ணி அப்படி கிராஃப் போடுறப்ப டேட்டா என்னென்ன இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அதை வச்சு அந்த டேட்டா கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. இதுல வந்து அவுட்லயர்ஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஆவரேஜ் சேலரி ஆஃப் அ பர்சன் என்ன கம்பெனி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாரோட ஆவரேஜ் சேலரியும் ஒரு சர்க்கிள்குள்ள இருக்கும். இப்ப சிஇஓ சிடிஓ அப்படி இருக்காங்க பாருங்க, அவங்க சேலரிலாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களோட சேலரி எல்லாம் ப்ரிடிக்ட் பண்றப்ப, அதாவது நார்மல் ஆவரேஜ் சேலரி ப்ரிடிக்ட் பண்றப்ப அவங்களோட சேலரிலாம் அவுட்லேயர்ஸ், அது வந்து இது மிஷின் லேர்னிங் மாடலுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சேலரிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆவரேஜா இருக்கிற சேலரிஸ் அது எல்லாத்தையும் வச்சு ட்ரைன் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து மாடல் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இப்படிதான் அவுட்லேயர்ஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்கேட்டர் பிளாட் அந்த மாதிரி நிறைய இருக்கு, அதை யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸ்கியூ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பேட்டர்ன் கண்டுபிடிச்சி அதை வந்து ஃபில் பண்றது, இந்த மாதிரி எல்லா அனாலிசிஸும் பண்ணுவாங்க. தென் மாடலை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இப்போ மாடல் வந்து ஒரு டேட்டா நீங்க கொடுக்குறீங்க, ட்ரைனிங் டேட்டா, அது வந்து நிறைய டைம் இட்டரேட்டிவா ட்ரெயின் ஆகுது. இப்போ நீங்க நியூவா டேட்டா ஒன்று கொடுக்குறீங்க ப்ரெடிக்ட் பண்ண சொல்லி, அதை வந்து நல்லா ப்ரெடிக்ட் ஆகாம போயிடும். பட் நீங்க ட்ரெயின் பண்ண டேட்டாவுக்கு நல்லா தான் ஒர்க் ஆயிருக்கும், அக்யூரஸிலாம் நல்லா தான் இருக்கும். ஆனா நியூவா கொடுக்குறப்ப டேட்டா வந்து நல்லா ஒர்க் ஆகாது. அதை வந்து ஓவர் ஃபிட்டிங்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் இந்த ரெகுலரைசேஷன், இந்த டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. இதுல வந்து L1 லாசோ, L2 ரிட்ஜ், இந்த மாதிரி ரெகுலரைசேஷன் டெக்னிக்ஸ்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். இதெல்லாம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டகரிக்கல் ப்ரெடிக்ஷன்லாம். இப்போ என்ன ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ் ஓகேங்களேன், ஆக்சுவலா என்ன பாசிட்டிவ் வேல்யூ, அதை வந்து மாடல் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, ட்ரூவான பாசிட்டிவ் வேல்யூஸ். அதே வேல்யூ வந்து நெகட்டிவ் ப்ரெடிக்ட் பண்ணுது, ஃபால்ஸ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. இப்போ நெகட்டிவான வேல்யூ வந்து ஃபால்ஸா எப்படி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கோம், மாடல் வந்து பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் வேல்யூ வந்து நெகட்டிவ்னு கரெக்டாக சொல்லியிருக்கோம், அதை வந்து ட்ரூ நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ வந்து எவ்வளோ அக்யூரசி, மாடல் வந்து எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றது அக்யூரசி. ப்ரிசிஷன்னா ஹவு மெனி ப்ரெடிக்டட் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ்ஸ் ஆர் ஆக்சுவலி கரெக்டான வேல்யூஸ் அப்படிங்கிறது ப்ரிசிஷனு. இப்போ ரீகாலுங்கிறது வந்து ஹவு மெனி ஆக்சுவல் பாசிட்டிவ்ஸ் ஆர் கரெக்ட்லி ஐடென்டிஃபைட் அப்படிங்கிறது வந்து ரீகால். F1 ஸ்கோர் என்னன்னா ரீகாலையும் ப்ரிசிஷனையும் பேலன்ஸ் பண்றது தான் F1 ஸ்கோர். அது இல்லாம ஸ்பெசிஃபிசிட்டி, டைப் 1 எரர் ரேட், டைப் 2 எரர் ரேட்டு, இந்த மாதிரி சில இது மெட்ரிக்ஸ் இருக்கு, இதையும் யூஸ் பண்ணுவாங்க சில டைம்ஸ். இதில் எக்ஸாம்பிள்லாம் இருக்கு. மேபி நான் வந்து இந்த மெட்டீரியலை வந்து கிட்டப்ல பண்ணிட்டு லிங்க் வந்து கமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு போயிடும். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இப்போ லேபிள் டேட்டா இருக்கு. இப்போ லேபிள்ஸ்லாம் கவுக்கு ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அதுக்கு வந்து கொம்பு இருக்கும், டொமஸ்டிக் அனிமல் அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ். இப்போ எலிஃபென்ட்னா பெருசா இருக்கும், தந்தா இருக்கும், பிளாக்கா இருக்கும், அது ஒரு மேமலு, அது ஒரு ஃபியூச்சர்ஸ். இது எல்லாத்துமே மேமல்ஸ்ல தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மாடல்கிட்ட கொடுக்குறோம், அது வந்து ப்ராசஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்து எந்த அனிமல் வந்து வைல்டு அனிமல் பெருசா இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும் அப்படி கொடுத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா எலிஃபென்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சு கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் சொல்லி ட்ரெயின் பண்றது வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல வரும். ஓகேங்களா? அது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் 2 டைப்ஸ் இருக்கு, 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன் இருக்கு. கிளாசிஃபிகேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கிளாஸஸா இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ண போற வேல்யூ. இப்போ ஸ்பேம் இமெயில் ஆர் நாட் அ ஸ்பேம் இமெயில், எஸ்ஆர் நோன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன்ல வரும். ரெக்ரெஷன்னா இப்போ வந்து கண்டினியூஸா வேரியபிள்ஸ் ப்ரைஸஸ் எல்லாம் இருக்குல்ல, ப்ரைஸு, வெதர் ரேட், அதாவது டெம்பரேச்சரு, அந்த இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னா அதெல்லாம் ரெக்ரெஷன்ல வரும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ வெதர் ஃபார்காஸ்டிங் பண்றீங்க, நீங்க எவ்வளவு டெம்பரேச்சர் எடுக்கும்னு ப்ரெடிக்ட் பண்றது வந்து ரெக்ரெஷனு.
ஆனா மழை பெய்யுமா பெய்யாதாங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, எப்படி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஒர்க் ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணுவோம் டேட்டா செட்டை. இது எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ஆல்ரெடி லைப்ரரி இருக்கு. இந்த டேட்டாவை வந்து விஷுவலைஸ் பண்றதுக்கு இது எல்லாத்துக்கும் பாண்டாஸ் இருக்கு. ஓகேங்களா? டேட்டா ஃப்ரேம் மேக்ஸிமம் சிஎஸ்வி, எக்ஸல் அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் ஃபைல் தெரியும் உங்களுக்கு. அதையே லோட் பண்ணிக்கலாம் பாண்டாஸ்ல. இது எல்லாத்தையுமே லோட் பண்றதுக்கு பாண்டாஸ். அதை வந்து டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் அதுலயே. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்றோம். ஸ்ப்ளிட் பண்றது, இந்த அல்காரிதம் யூஸ் பண்றது, இது எல்லாமே scikit-learn லைப்ரரியில இருக்கும். என்னென்ன அல்காரிதம் உங்களுக்குலாம் தேவையோ எல்லாமே மேக்ஸிமம் scikit-learnலயே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். எல்லா டேட்டாவையும் நம்மளால வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா நம்ம எதை வச்சு டெஸ்ட் பண்றது? ஸோ 80% ட்ரைனிங் கொடுத்துட்டு 20% எடுத்து வச்சிருவோம் மாடலுக்கு காட்டாம. ஸோ அதை வச்சுதான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேலிடேட் பண்றோம். இந்த டெஸ்ட் எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி மாடலை வந்து வேலிடேட் பண்றோம். தென் இப்போ அக்யூரசி நல்லா வந்துருச்சு அப்படின்னா மாடலை வந்து டெப்ளாய் பண்ணிடுறோம். மாடலை சேவ் பண்ணுவோம். மாடல் சேவ் பண்றதுக்கு வந்து பிக்கல், ஜாப்லிப் அது மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. மாடல் வந்து சேவ் பண்ணிட்டு அது வந்து நம்ம வேணுங்கிறப்ப மாடலை லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவல் வேல்யூஸ் கூட ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்கு? லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், டெசிஷன் ட்ரீஸ், ரேண்டம் ஃபாரஸ்ட், சப்போர்ட் வெக்டர் மெஷின், கே நியரஸ்ட் நெய்பர், நைவ் பயாஸ், கிரேடியன்ட் பூஸ்டிங், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா எந்தெந்த யூஸ் கேஸ்ல யூஸ் பண்ணலாங்கிறத கீழே பார்ப்போம். ஓகே, லீனியர் ரெக்ரெஷன் இது எங்க யூஸ் பண்ணுவோம்? இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு யூஸ்வலா ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த டேட்டா வந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு இன்க்ரீஸ் போகுதா டிக்ரீஸ் ஆகுதா, ஒரே வேல்யூஸ் தானே. ஸோ இதை மாதிரி ப்ரெடிக்ட் பண்றது தான் லீனியர் ரெக்ரெஷன், ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்னா, லீனியர் ரெக்ரெஷன் வந்து நம்பர்ஸை ப்ரெடிக்ட் பண்ண தான் யூஸ் ஆகும். இப்போ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து இப்போ ஒரு கேட்டகரிஸை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணும், எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த கேட்டகரியா அந்த கேட்டகரியா, அந்த மாதிரி கேட்டகரிஸை டிட்டர்மைன் பண்றதுக்கு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் யூஸ் ஆகும். இதுல வந்து இமெயில் ஸ்பாம் டிடெக்ஷன் இந்த மாதிரி நிறைய யூஸ் கேசஸ் பண்ணலாம். இப்போ டெசிஷன் ட்ரீஸ், இப்போ நீங்க வந்து லோன் அப்ரூவல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒருத்தனுக்கு லோன் கொடுக்கணும்னா என்னென்ன செக் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் என்ன சேலரிடா நாட் சேலரிடா, அவனுக்கு என்ன கிரெடிட் ஸ்கோர் இருக்கு, எதுக்கு மேல இந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்கா, 700 கீழே இருக்கா, 700க்கு மேல இருக்கா, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே லோன் எடுத்திருக்கானா இல்லையா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே லோன் அப்ரூவ்டு இல்லை நாட் அப்ரூவ்டு, இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் பாத்தீங்களா. நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கூட படிச்சிருப்பீங்க. ட்ரீஸ் என்னென்ன, லீவ்ஸ், நோட்ஸ் அதெல்லாம் இருக்கும். நான் செக் பண்ணிட்டு ஒரு கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து டெசிஷன் ட்ரீஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். சப்போர்ட் வெக்டர் மெஷின், இந்த டெசிஷன் ட்ரீஸோட அட்வான்ஸ்டு தான் ரேண்டம் ஃபாரஸ்ட். இப்ப மல்டிபிள் ட்ரீஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறப்ப ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம போவோம். சப்போர்ட் வெக்டர் மெஷின் என்னன்னா, ஒரு ஹைப்பர் பிளேன் வச்சுக்கோங்க. ஒரு பிளேனு இந்த இது தாண்டனா இந்த கேட்டகரி, இதுக்கு கீழே இருந்தா இந்த கேட்டகரி, அந்த மாதிரி ஒரு மார்ஜினை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு மார்ஜினை கண்டுபிடிச்சி அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணணும். அப்படிங்கிற யூஸ் கேசஸ்க்குலாம் சப்போர்ட் வெக்டர் மெஷின் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஹேண்ட் ரைட்டன் ரெகக்னிஷன் வச்சுக்கோங்க. இப்போ 4ம் 9ம் இருக்கு. 4ம் 9ம் கிட்டத்தட்ட இப்படிதான் ஒரு ரவுண்டு போட்டு வர மாதிரி தான் வருது. ஆனா கொஞ்சம் அந்த கர்வ்டா வருது, இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸா வருது. ஹேண்ட் ரைட்டன் ரெகக்னிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு எல்லா இமேஜையும் எடுத்துக்கிறாங்க. அந்த இமேஜை வந்து பிக்சல்ஸா எடுத்துப்பாங்க. 228x28 எடுத்துக்கோங்களேன். 784 பிக்சல்ஸ் இருக்கும். இந்த பிக்சல்ஸ் வந்து 01 01 தான் இருக்கும். ஓகேங்களா? இத வந்து மாடலுக்கு ஃபிட் பண்ணுவாங்க. இதை வச்சு ஒரு 4க்கு வந்து எத்தனை வேரியேஷன்ஸா கொடுத்துருப்பாங்க டேட்டா, 9க்கு எத்தனை வேரியேஷன்ஸா கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணும். இப்ப
நியூவா ஒரு ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்டை கொடுக்கணும்னா கொடுத்தோம்னா அதை மறுபடியும் பிக்சல்ஸை கன்வெர்ட் பண்ணி பிக்சல்ஸ் வந்து 0 1 கொடுத்து அதை வச்சு அதை டிட்டர்மைன் பண்ணி சொல்லும் என்ன டிஜிட்னு. அந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு யூஸ் பண்றதுதான் சப்போர்ட் வெக்டர் மிஷின். கே நியரஸ்ட் நெய்பர் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா க்ளோசஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸ். இப்ப பவுண்டரிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த டிஸ்டன்ஸை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும், அந்த மாதிரி சினாரியோஸுக்கெல்லாம் வந்து கே நியரஸ்ட் நெய்பர். ஃபார் எக்ஸாம்பிள் மூவி ரெக்கமெண்டேஷன், மேட்ரிக்ஸ் மூவி, இன்டர்ஸ்டெல்லார் மூவி, இன்ஸ்பெக்ஷன் மூவி இதெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் மூவிஸ். இப்போ ஒரு யூசர் வந்து இன்ஸ்பெக்ஷன் மூவியும் இன்டர்ஸ்டெல்லார் மூவியும் பார்த்துட்டு நிறைய 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காரு. அவருக்கு அடுத்தது என்ன மூவி வந்து அவருக்கு சஜஸ்ட் பண்ணலாம்னா த மேட்ரிக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி மூவிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த மூவிஸோடைய சிமிலாரிட்டி டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு கே நியரஸ்ட் நெய்பர் யூஸ் பண்ணலாம். நைபிஎஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஃபார் கண்டினியூஸ் டேட்டா, கண்டினியூஸா ஒரு டேட்டா இருக்கு. எக்ஸாம்பிள் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் எடுத்துக்கோங்க. இதுல வந்து இந்த வேர்ட்ஸ் தான் இருக்கும், ஒவ்வொரு வேர்ட்ஸும் பாசிட்டிவா. இப்போ வந்து ஆவசம், சூப்பர் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா அதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும். நாட் ஒர்த் அந்த மாதிரி சொல்றான், அதெல்லாம் வந்து நெகட்டிவ் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி வச்சு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி சினாரியோஸ் வந்து நெய்பிஎஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெசிஷன் ட்ரீஸோட அட்வான்ஸ்டு. இதுல வந்து இந்த ஓவர் ஃபிட்டிங் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெசிஷன் ட்ரீஸை கம்பேர் பண்றப்ப. இதுல ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்னு நம்ம மேல சொன்ன மாதிரியே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா என்ன ட்ரீஸ் இருக்கு, என்ன டெப்த் யூஸ் பண்ணலாம், என்ன எத்தனை நம்பர் ஆஃப் லீவ் நோட்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாடிஃபை பண்ணி ட்ரெயின் பண்ணுவாங்க ஒரு டேட்டா செட்டுக்கு. எந்த இதுல பர்ஃபெக்ட் நிறைய அக்யூரசி கொடுக்குதோ அந்த பேராமீட்டர் வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா எல்லா டேட்டா செட்டும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு ஹைப்பர் பேராமீட்டர் ட்ரெயின் பண்ணி இது பண்ணுவாங்க. கஸ்டமர் சர்ன் ப்ரொடெக்ஷன் வச்சுக்கலாம். டெலிஃபோன் கம்பெனி வந்து இந்த யூசர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கண்டினியூ பண்ணுவாரா இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க இப்போ பாருங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. உங்க டேட்டா செட்ல வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. மந்த்லி சார்ஜ் பண்றாரு, எத்தனை டைம் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிருக்காரு, எத்தனை டைம் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எல்லா டேட்டாவும் இருக்கு. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் அவர் வந்து ரிட்டைன் ஆவாரா இல்ல வந்து கேன்சல் பண்ணிடுவாரா அப்படி வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸுக்கு ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணலாம். என்ஜிபிள் லேர்னிங்கிறது வந்து ஒரு மாடலை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றது. ஃபர்ஸ்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட்டை வந்து பேக்கிங் மாடல் சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் பூஸ்டிங் பண்ணலாம். இன்னும் இந்த எக்ஸ்ஜி பூஸ்ட், கிரேடியன்ட் பூஸ்ட், அடா பூஸ்ட் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து என்ஜிபிள் லேர்னிங் சொல்லுவாங்க. இப்ப காகல்ல வந்து நீங்க ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் போட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா எல்லாருமே சேம் அல்காரிதம் தான் யூஸ் பண்றாங்க. பட் எப்படி வின் பண்றவங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ்னா அவங்க வந்து இந்த மாதிரி பூஸ்டிங் அல்காரிதம்ஸ், இந்த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதை பண்ணி தான் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ஜிபிள் லேர்னிங் இதெல்லாம் யூஸ் பண்றப்போ நம்ம மாடல் அக்யூரசி வந்து இன்னும் நல்லா ஒர்க் ஆகும். ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குன்னா ஃப்ராட் டிடெக்ஷனு, டிசீஸ் ப்ரொடிக்ஷன், கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் மாதிரி சொன்ன மாதிரி, கேன்சர் செல் கிளாசிஃபிகேஷனு, ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரொடிக்ஷனு, இந்த மாதிரி நிறைய ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நீங்க என்ன ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. நம்ம அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்னன்னு பார்த்துருவோம். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா நான் சொன்ன மாதிரியே இன்புட் டேட்டா வந்து என்னென்ன கேட்டகரின்னு தெரியாது. இப்போ யானைக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, கேமலுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, கவுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட லேபிள் பண்ணி இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மாடல்ட்டே கொடுத்துறோம். இது வந்து கிளஸ்டரிங் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கிளஸ்டராக பிரிச்சிரும். கருப்பா பெருசா இருக்கிறதுல ஒரு கிளஸ்டரு, அம்பு இருக்கிறது ஒரு கிளஸ்டரு,
கொம்பு இருக்கிறது ஒரு கிளஸ்டர். அதுக்கப்புறம் அதுவே வந்து இதுக்கெல்லாம் ஒரு லேபிள் அசைன் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து இதை இந்த மாதிரி கிளஸ்டர் பண்ணி ட்ரெயின் பண்றதுக்கு பேர் தான் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இதுல வந்து 2-3 டெக்னிக்ஸ் இருக்கு. கிளஸ்டரிங், அசோசியேஷன் ரூல்ஸ், டைமென்சிட்டி ரிடக்ஷன், இதெல்லாம் இருக்கு. இதுல எப்படி ப்ராசஸ் ஒர்க் ஆகும்னா, அன்லேபிள் டேட்டாவை கலெக்ட் பண்ணிடுவாங்க, எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரா டேட்டாவை ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம அந்த குரூப்ஸ் எல்லாம் கிடைச்சிரும்ல கிளஸ்டரிங் இதெல்லாம் யூஸ் பண்றப்ப, அதை குரூப் பண்ணி கிளஸ்டர்ஸா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அந்த ரிசல்ட்ஸை வந்து இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ளோல தான் இது ஒர்க் ஆகும். கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ்ல கே மீன்ஸ் கிளஸ்டரிங், எல்போ மெத்தடு, கே மீன்ஸ் பிளஸ் பிளஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப ஒரு இ-காமர்ஸ் சைட் இருக்கு, அதுல வந்து கஸ்டமர்ஸ் வந்து மல்டிபிள் விதமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்மளால வந்து கிட்ட கேட்டகரி டிஃபைன் பண்ண முடியாது, அவங்க எந்த டைப் ஆன கஸ்டமர், அவங்க என்ன பொருள் வாங்குவாங்க அப்படிங்கறதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேட்டாவை வந்து மிஷினையே வந்து கிளஸ்டர் பண்ண வைக்கிறோம். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆட்கள் அந்த மாதிரி கிளஸ்டர் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்னென்னு தெரிஞ்சிடும்ல, இதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. எப்படி இந்த யூசருக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து இன்னும் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற யூஸ் கேஸ்க்கு இந்த கிளஸ்டரிங் நல்லா ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஹைராரிக்கல் கிளஸ்டரிங், டிபி ஸ்கேனு, காசியன் மிக்சர் மாடல்ஸ், மெயின் ஷிஃப்ட், ஸ்பெக்ட்ரல் கிளஸ்டரிங், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கு. அசோசியேஷன் ரூல் லேர்னிங்கிறது வந்து ஒரு ரூல் பேஸ்டு டெக்னிக் தான். இது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லார்ஜ் டேட்டா செட்ல ஒவ்வொரு வேரியபிள்ஸுக்கும் என்ன ரிலேஷனு அப்படிங்கிறத வந்து நல்லா கண்டுபிடிக்கும். அதுலயும் மல்டிபிள் அல்காரிதம்ஸ் இருக்கு. பெரியாரி அல்காரிதம், எஃப்பி அல்காரிதம், எஸ்கிளாட், இந்த மாதிரி மல்டிபிள் அல்காரிதம்ஸ் இருக்கு. இது வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து எந்த பொருள் எங்க வைக்கலாம், பேபி செக்ஷன்ல என்ன வைக்கணும், பேபி டைப்பரு, அதோட வைப்ஸ், அது பவுடரு, சோப்பு, ஷாம்பு, சீப்பு, அதெல்லாம் வந்து ஒரு இதில் வைக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா. அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சிம்பிள் ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்லிடுறோம். இப்ப ஒரு சில இடத்துல வந்து ரிலேஷன்ஷிப் நமக்கே தெரியாது, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை மிஷினே ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல நம்ம வந்து இந்த அசோசியேஷன் ரூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். டைமென்ஷனல் ரிடக்ஷன், இதோட அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் என்னென்னு பாருங்க, நான் வந்து இந்த மெட்டீரியல் தரேன். அப்ளிகேஷன்ஸ் என்ன, கஸ்டமர் ரெக்கமெண்டேஷன், குரூப்பிங் கஸ்டமர்ஸ், அனாமலிஸ் டிடெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அனாமலிஸ் டிடெக்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு பஃபர், ஒரு பிக்சலேஷன் ஆகும் வீடியோஸு, அந்த மாதிரி சின்ன விஷயம் அது நல்லா ஒர்க் ஆகும். ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸு, இமேஜ் டெக்ஸ்ட் கிளஸ்டரிங், சோஷியல் நெட்வொர்க் அனாலிசிஸ், இந்த மாதிரி. இதுல என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா, டேட்டாஸ் வந்து ரொம்ப நாய்ஸியா இருக்கும். அதனால நம்மளால வந்து ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அவுட்லேயர்ஸ்லாம் இது அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், ஆஸ் யூஷுவல் நான் சொன்னதான் இன்புட் டேட்டா கொடுப்பாங்க, அது வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும், அதை மறுபடியும் மாடல்ட்டே கொடுத்து அவுட்புட் வாங்குறது. ஓகே, ஸோ இதோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் முடியுது. இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா, அனாமலி டிடெக்ஷனு, கஸ்டமர் செக்மெண்டேஷனு, ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸு, டெக்ஸ்ட் கிளஸ்டரிங், டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் கிளஸ்டரிங், சோசியல் மீடியா அனாலிசிஸ், சோசியல் நெட்வொர்க் அனாலிசிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ் கேசஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஓகேங்களா. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, டெப்ளாய்மெண்ட்லாம் இது எப்படி டெப்ளாய் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஏபிஐ சர்வீஸ்ல ரேப் பண்ணிட்டு சிஇசிடி பைப்லைன்ஸ்லாம் இருக்கும், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் பைப்லைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்கர், குபர்னீட்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங், டெப்ளாய்மெண்ட் அதெல்லாம் பண்ற மாதிரி ஒரு பைப்லைன் பில்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாடல் வெர்ஷன் கண்ட்ரோல்,
வெர்ஷன் மாடல்ஸ் வந்து அதாவது நியூ வெர்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு டைமும் மாடல் ட்ரெயின் பண்றப்ப வெர்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க. அதெல்லாம் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. மாடல் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது டிகிரேட் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ டிகிரேட் ஆகுதா நியூ செட் ஆஃப் டேட்டாவை போட்டு ட்ரெயின் பண்ணி மறுபடியும் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த எண்ட் டு எண்ட் இந்த டெப்ளாய்மெண்ட் இதெல்லாம் பார்க்கறது வந்து எம்எல் ஆப்ஷன் சொல்லுவாங்க. சில கம்பெனிஸ்ல வந்து இதுக்குன்னே தனியாக இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. சில கம்பெனிஸ்ல டெவலப்பர்ஸ் ஏதாவது இதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கணும். நான் ஓவராலா கவர் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு மிஷின் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம் அதை வந்து பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் என்ன டேட்டா எடுத்திருக்கேன்னா ஒரு எனர்ஜி கன்சப்ஷன் வீட்டில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா செட் இருக்கு. காகல்ல இருந்து தான் எடுத்தேன். அதை யூஸ் பண்ணி எப்படி எவ்வளோ எனர்ஜி கன்சப்ஷன் எந்த மந்த்தில் ஆகுது, எவ்வளோ அப்ளையன்ஸ் இருந்தால் எப்படி ஆகுது, அந்த எனர்ஜி கன்சப்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ப்ரொடிக்ஷன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா செட்டை தான் பார்க்கணும். டேட்டா செட்டில் என்னென்ன இருக்குன்னா இந்த ஹோம் ஐடி, அப்ளையன்ஸு, என்னென்ன அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எனர்ஜி கன்சப்ஷன் எவ்வளோ எனர்ஜி கன்சப்ஷன் ஆயிருக்கு, கிலோ வாட் ஹவர்ஸு, என்ன டைம்ல ஆயிருக்கு, என்ன டேட்ல இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன டெம்பரேச்சர் அவுட் சைட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு, என்ன சீசன், அப்ப ஹவுஸ் ஹோல்ட் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இது எல்லாமே ஃபீச்சர்ஸ். இதுதான் டார்கெட். எனர்ஜி கன்சப்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் டார்கெட். இது எல்லாமே ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் இந்த அப்ளையன்சஸ் இது எல்லாத்தையும் வந்து என்கோடிங் பண்ணி இதையும் நம்பர்ஸா மாற்றணும். ஓகேவா, இதெல்லாம் வந்து லீனியர் வேல்யூஸ் தான். ஸோ இதெல்லாம் எதுவும் இது பண்ண தேவையில்ல, இது பண்ணி தேவையில்ல. இதெல்லாம் இது ரெண்டு ரிலேட்டடு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபீச்சர்ஸ் என்கோடிங் பண்ணி நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கண்டினியூஸா நம்பரா இருக்கிறதுனால நம்ம வந்து லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அதோட அட்வான்ஸ்டு டெசிஷன் ட்ரீஸ், அதை விட அட்வான்ஸ்டு ரேண்டம் ஃபாரஸ்ட், அது மேல நம்ம இன்னும் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங், அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பூஸ்டிங் அல்காரிதம், இந்த மாதிரி நம்ம வரிசையா போகலாம். ஓகேங்களா, நான் இந்த நோட் புக்ல எல்லாமே என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், ஏது யூஸ் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே கொடுத்துருக்கேன். வேணா நான் செக் அவுட் பண்ணி பாருங்க, லிங்க்ல கொடுக்குறேன், கிட்டப் லிங்க்ல. ஃபர்ஸ்ட் பாண்டாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டேட்டா இம்போர்ட் பண்றதுக்கு. நம்பை எல்லா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸும், அரேஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு இந்த அரேஸ் இதெல்லாம் முக்கியமா மிஷின் லேர்னிங்ல தேவை. ஸோ டேட்டா செட்டை ஸ்பிட் பண்றதுக்கு. ப்ரீப்ராசஸ் இது ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர், இது வந்து இந்த ஸ்கேல் பண்றதுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்கேல் பண்றதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் லைப்ரரி. டெசிஷன் ட்ரீ ரெக்ரெசர், இது வந்து டெசிஷன் ட்ரீஸ் அந்த அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ண. ரேண்டம் ஃபாரஸ்ட், இது வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெசர் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண. ரேண்டமைஸ்டு கிரிட் சர்ச் சிவி, இது வந்து ரேண்டமைஸ்டு சர்ச் சிவி, இது வந்து ஹைப்பர் பேராமீட்டர் ட்ரெயினிங் பண்ண. கிரிட் சர்ச் சிவின்னு இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணுவாங்க. நான் ரேண்டமைஸ்ட் சர்ச் சிவி யூஸ் பண்றேன், ஏன்னு சொல்றேன் கீழே. அதுக்கப்புறம் மீன் அப்சல்யூட் எரர், R2 ஸ்கோர், இதெல்லாம் வந்து எவால்வேட் பண்றதுக்கு மாடலை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் வந்து டேட்டா செட்டை லோட் பண்ணி அதை வந்து ஒரு பிளாட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது சீபான் வந்து இது பண்ணிக்கிறோம், டேட்டா செட் லோட் பண்ணிக்கிறோம் இந்த எக்ஸல் ஷீட்டை. தென் என்னென்ன ஷேப், என்னென்ன எவ்வளோ டேட்டா இருக்குன்னு பார்ப்போம். டிஎஃப் ஆஃப் ஷேப் 0 ஷேப் 1, எத்தனை ரோஸ் இருக்கு எத்தனை காலம்ஸ் இருக்கு அதை பிரிண்ட் பண்றதுக்கு. இப்போ வந்து 10,000 ரோஸ் இருக்கு, 8 காலம்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸல் இடிஎஃப் போயிடும். எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் சொல்லியிருந்தேன்ல, அது இப்போ பண்ணுவோம்.
df ஆஃப் இன்ஃபோ வந்து இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஏதாவது இருக்கா அதெல்லாம் கண்டுபிடிக்க. df டிஸ்கிரைப் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் நியூமரிக்கல் காலம்ஸ் இது பண்ண. அண்ட் தென் மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஏதாவது இருக்கா, மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து எவ்வளோ இருக்கு அதை சம் பண்ணுறோம், எவ்வளோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அண்ட் தென் அது வந்து கோரிலேஷன் மேட்ரிக்ஸில் வந்து நம்ம சொன்ன மாதிரி பிளாட் பண்ண போகிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் 5 rows வந்து நம்ம df ஆஃப் ஹெட் கொடுத்துருக்கோம். என்னென்ன இருக்குன்னு ப்ராப்பராக லோட இருக்கான்னு பார்க்குறோம். ஓகே, எல்லாமே ப்ராப்பராக லோட இருக்கு. ஸோ தென் எவ்வளோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு, 0 தான் இருக்கு. ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே எல்லா டேட்டாவுமே இருக்கு. ஸோ நம்ம எதுவுமே டேட்டா கிளீனிங் பண்ண தேவையில்ல. இல்லைன்னா நம்ம வந்து ஃபில் என்ஏ வித் மீன் ஆர் மீடியன் ஆர் மோட் அந்த மாதிரி கொடுத்து எல்லாம் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஹீட் மேப் போட்டிருக்கேன்னு சொன்னல, ஹீட் மேப் அப்படின்னா இது கோரிலேஷன் எப்படி ஆகும்னா, இப்போ வந்து கோரிலேஷன் +1னா பாசிட்டிவ் கோரிலேஷன், இது வந்து இன்க்ரீஸ் ஆக அதர் அந்த டார்கெட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். -1னா நெகட்டிவ் கோரிலேஷன், இது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆர்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். 0னா நோ கோரிலேஷன். இப்போ எந்தெந்த காலம்ஸ்லாம் கோரிலேட் ஆயிருக்கு அப்படியே கண்டுபிடிக்கும். அப்பதான் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து இது பண்ணுவோம். ஓகேங்களா? பிக்சர் இதுக்கு ஹோம் ஐடி டிபெண்ட் பண்ணி ஹோம் ஐடி மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே வந்து கோரிலேட் ஆகல. இப்போ பாத்தீங்கன்னா ஆனா எனர்ஜி கன்சப்ஷனை வச்சு எனர்ஜி கன்சப்ஷன் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் சைஸ் வந்து கோரிலேட் ஆயிருக்கு. எந்தெந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்க்குள்ள வரும். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் என்ன பண்ணுவோம்னா, ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி இம்ப்யூட்டேஷன், அதாவது மிஸ்டு வேல்யூஸ் வந்து மீன் மீடியன் மோட் வச்சு ஃபில் பண்ணுவோம். அண்ட் தென் ட்ராப் பண்ணுவோம், தேவையில்லாத ரோஸ் எல்லாம் வந்து ட்ராப் பண்ணிடுவோம். எந்த ரோஸ்லாம் யூஸ்லெஸ்ஸோ அதெல்லாம் ட்ராப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுல வந்து எனக்கு வந்து என்ன இதுல தம்பு ரூல் என்னன்னா, நம்ம வந்து இப்போ நார்மலா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்க டேட்டாக்கெல்லாம் வந்து மீன் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்கியூடு டேட்டா இருக்கும், அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாகவே இருக்காது. அந்த மாதிரி சினாரியோலாம் மீடியன் டேட்டா யூஸ் பண்ணலாம், மீடியன் யூஸ் பண்ணலாம் அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை ஃபில் பண்ண. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் என்கோட் பண்ணிக்கலாம். என்கோடிங்ல என்ன பண்ணுவோம், இந்த அப்ளையன்சஸ் டைப், இந்த ஃப்ரிட்ஜ், ஏசி, ஹீட்டரு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அப்படி எம்எல் கொடுக்க முடியாது. ஸோ இதை வந்து கேட்டகரிஸை மாத்திரம் 0, 1, 2, 3 இப்படி மாத்திக்கிறோம் என்கோடிங் டெக்னிக் யூஸ் பண்ணி. ஃபியூச்சர் ஸ்கேலிங் பண்றோம், ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபீச்சர்ஸ் இன்டு ரேஞ்ச். இப்போ டெம்பரேச்சர்னா ஒரு 15 to 35 ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இப்போ சைஸ்னா 500 to 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்கும். இது ஏன் அப்படி பண்றோம்னா, இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து 500 to 5000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டான்னு எடுத்துக்கும். இந்த டெம்பரேச்சரும் ஆனால் இம்பார்ட்டன்ட் டேட்டா தான், இது மேல டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கீவிங் பண்ணாதான் நமக்கு வந்து எல்லாமே அது வந்து அதோட ஃபீச்சர்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எம்எல் மாடலுக்கு தெரியும். ஸோ டார்கெட் காலம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எனர்ஜி கன்சப்ஷன் தான் டார்கெட் காலம், நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகக்கூடிய காலம். மீதி எல்லா காலமும் ஃபீச்சர்ஸ் காலம். ஓகேங்களா? எக்ஸ். தென் அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் எதுவுமே இல்லை. ஸோ பண்ணி பார்க்க, அதாவது மிஸ்ஸிங் டேட்டாஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபில் பண்ணலாங்கிறதுக்கு என்கோட் பண்ணிக்கிறோம். என்கோடிங் வந்து 1 hot என்கோடிங் பண்றோம். pd.getDummies கொடுத்துட்டு இண்டெக்ஸ், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்துக்கும்
ஃபர்ஸ்டா இருக்கிறத வந்து ட்ராப் பண்ணிட்டு இதெல்லாம் இன்ட் டேட்டா டைப்பாக மாற்றி வரும், என்கோடட் ஆயிரும். இது என்ன ஷேப்பு, இது எப்படி இருக்கு, ஷேப் ஆஃப்டர் என்கோடிங் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணிருக்கு பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து ஸ்கேலர் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண சொல்லல. இப்போ வந்து எக்ஸ்கேல் இந்த வேரியபிள்குள்ள வந்து ஃபிட் பண்ணிக்கிறோம் இந்த என்கோடட் டேட்டாவை. தென் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கேல் ஆயிரும். இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? நம்ம அதெல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன இருக்கும், ஒவ்வொரு இதுவும் என்ன, ஒவ்வொரு வேல்யூஸும் என்னவா ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத. இப்போ ஹோம் ஐடி நன்னா இருந்தால் 215 ஃபில் ஆகும். அவுட்டோர் டெம்பரேச்சர் வந்து மீடியன் வச்சு ஃபில் பண்ணுறோம். மீடியன் வந்து இதுக்கு 14. சைஸ் வந்து 3. அப்ளையன்ஸ் டைப் வந்து லைட்ஸை வந்து வச்சு ஃபில் பண்ணுறோம். இது வந்து டைம் வச்சு ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணுறோம். என்கோடிங் வந்து இது எல்லாமே வந்து என்கோட் ஆயிடுச்சு. அப்ளையன்ஸ் ஏர் கண்டிஷனிங் இது எல்லாமே வந்து என்கோடட் ஆயிடுச்சு, நம்பர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ட்ரைனிங்க்கு வந்து லோட் பண்ணிக்கிறோம், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை ஃபிட் பண்ணுறோம் எக்ஸ் ட்ரெயின் அண்ட் டெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்குள்ள, எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயினுக்குள்ள ஃபீச்சர்ஸ் அண்ட் டார்கெட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம். எக்ஸ் டெஸ்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து டெஸ்டிங் டேட்டா செட்டோட ஃபீச்சர்ஸ். இதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஒய் ப்ரிடிக்ஷன் கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஒய் ப்ரிடிக்ட் டிடியும் ஒய் டெஸ்டிங் நம்ம வந்து எவால்வேட் பண்ணலாம். அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற எரர், மீன் அப்சல்யூட் எரர் வந்து இது பண்றோம். ஓகேங்களா? இதை நான் விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன். மேட் பிளாட் லிப்ல எப்படி பண்ணலாம், பிளாட் ஸ்கேலர் பிளாட்டா போட, ப்ரிடிக்ஷனுக்கும் டெஸ்ட்டுக்கும் இவ்வளோ சைஸ்ல இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும், இந்த தீம்ல இருக்கணும், அதெல்லாம் கொடுத்துருக்கேன். மினிமம் மேக்ஸிமம். ஓகே, இப்போ பாருங்க, ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். 20,000 டெஸ்ட் சாம்பிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 ப்ரிடிக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. 1.19 கிலோவாட், 1.58 கிலோவாட்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இட்ஸ் குட், நாட் பேட். மீன் அப்சல்யூட் எரர் இது வந்து 0.62 பண்ணியிருக்கு. ஆர் ஸ்கொயர் எரர் வந்து 0.53 பண்ணியிருக்கு. இப்போ இந்த சொல்ற பாருங்க, மீன் அப்சல்யூட் எரர் வந்து எவ்வளோ கம்மியா இருக்கோ அதுதான் பெட்டர் ரிசல்ட். இதே ரூட் ஸ்கொயர் வந்து எவ்வளவு அதிகமா இருக்கோ அதுதான் பெட்டர். 1 இருந்தா இது வந்து 0 to 1. ஓகேங்களா? 1 இருந்தா அதுதான் ரியலி பெஸ்ட். 0 இருந்தா அது ஒஸ்ட். 0 கீழே இருந்தா ரொம்ப ஒஸ்ட். இது ரெண்டுமே ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு, 50%. இப்போ ஸ்கேட்டர் பிளாட் போட்டிருக்கேன். இதுல இருந்து எப்படி நம்ம பார்க்கலாம்னா, கிலோவாட் யூசேஜ். ஓகேங்களா? யூசேஜ் போக போக இப்போ வந்து 1 கிலோவாட் இருக்க வேண்டிய ஆக்சுவல் வேல்யூவை இது வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணிருக்குன்னா 2 கிலோவாட் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு, 0.3 கிலோவாட்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. எந்த அளவுக்கு இந்த ரெட் லைனுக்கு க்ளோஸா வருதோ அந்த அளவுக்கு தான் மாடல் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இன்னும் கிலோவாட் அதிகமாக அதிகமாக ஸ்கேட்டர் வந்து ரொம்ப ஸ்கேட்டர் ஆயிருக்கு ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? இதை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதனால வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்டு டிசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணியிருக்கோமா, இதுக்கு அட்வான்ஸ்டு என்ன, ரேண்டம் ஃபாரஸ்ட் இது யூஸ் பண்ண போறோம். ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா, ஓவர் ஃபிட்டிங். டிசிஷன் ட்ரீல ஹை ரிஸ்க், இது ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணி ஓவர் ஃபிட்டிங் ரெடியூஸ் ஆகும். கொஞ்சம் வேரியன்ஸ், கொஞ்சம் டேட்டாவை நீங்க இப்போ வந்து ஃபியூச்சர்ல வந்து டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா
நல்லா ஒர்க் ஆகாமே போனாலும் போயிடும் டெசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணீங்கன்னா. பட் ரேண்டம் ஃபாரஸ்ட்ல அந்த ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. அக்யூரசி வந்து டெசிஷன் ட்ரீல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ரேண்டம் ஃபாரஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா மல்டிபிள் ட்ரீஸ் மல்டிபிள் டைம் இது பண்றோம், செக் பண்றோங்கிறதுனால. இன்டர்பிரேட் எப்படி இது வந்து ஏன்னா ஈஸியா நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணி பார்த்துடலாம். ஒர்க் ஆகுது அந்த இதெல்லாம் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். ஆனா ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து ட்ரேஸ் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம். ட்ரைனிங் டைம் இது டக்குன்னு ட்ரெயின் ஆயிரும் டெசிஷன் ட்ரீஸ். ஆனா ரேண்டம் ஃபாரஸ்ட் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். எனக்கு எப்போ ட்ரைனிங் டைம் ஆச்சுன்னா டெசிஷன் ட்ரீஸ் வந்து 4 நிமிஷத்துல ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ ரேண்டம் ஃபாரஸ்ட் இதனால எனக்கு எவ்வளோ டைம்ல ஆச்சுன்னா 124 மினிட்ஸ் ஆச்சு ட்ரெயின் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கு. சரி, ரேண்டம் ஃபாரஸ்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு பார்த்துருவோம். அதே சேம் டெசிஷன் ட்ரீஸ் மாதிரி தான் ரேண்டம் ஃபாரஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. தென் n எஸ்டிமேட்டர்ஸ் இது நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எத்தனை இருக்கிறதுன்னு டிசைட் பண்றது. நம்ம 100 200 நம்ம இதெல்லாம் மாற்றி பண்றதுதான் ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றி அக்யூரசி நல்லா வரலன்னா இதெல்லாம் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம் மல்டிபிள் இட்ரேஷன்ஸ். ஸோ எத்தனை சிபியூ கோர்ஸ் யூஸ் பண்ணணும், எல்லா சிபியூ கோர்ஸ் யூஸ் பண்றதுக்கு -1 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே சேம் ஃபிட்டு ப்ரெடிக்ட் சேம் அந்தந்த ஆப்ஜெக்ட் ஃபிட்டு ப்ரெடிக்ட் அதுக்கப்புறம் மீன் அப்சல்யூட் எரரு R² எரர் சேம் எல்லாமே சேம். இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ரேண்டம் ஃபாரஸ்டோட ஆப்ஜெக்டை. சேம் அதே மாதிரி ஸ்கேட்டர் பிளாட் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். பாவமா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 ப்ரெடிக்ஷன்ஸு. ஓகே, எனக்கு வந்து இது ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியற மாதிரி தெரியல. ஓகே முன்னெல்லாம் வந்து 3 பாயிண்ட்டுக்கு 0.21 கொடுத்துருந்தது. இது கொஞ்சம் ரிலவெண்டா கொடுத்துருக்கு. 0.96 வந்து 0.81 கொஞ்சம் பக்கத்துல வந்துருச்சு போல. ஓகே, ரேண்டம் ஃபாரஸ்ட் மீன் அப்சல்யூட் எரர் என்ன வந்திருக்கு 0.48 கிலோவாட் R² எரர் வந்து 0.74. ஓகே, இது கொஞ்சம் R² எரர் வந்து ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ 21% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மீன் ஸ்கொயர் எரர் லோவர் இஸ் பெட்டர் அண்ட் தென் R² எரர் 39% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பரவாயில்ல. ஓகே, இங்க பாருங்க, முன்ன இருந்ததை விட இப்போ வந்து இந்த ஸ்கேட்டர் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்கேட்டர் ஆயிருந்தது வந்து இவ்வளோ ஸ்கேட்டர் ஆயிருந்தது. இதுக்குதான் நம்ம வந்து விஷுவலைஸ் பண்றதுக்கு கிராஃப் தேவைன்னு சொல்றேன். இது வந்து இவ்வளோ ஆயிருந்தது ஸ்கேட்டர் ஆகிறது. ஆனா இப்போ பாருங்க, இப்போ வந்து 1 டிட்டர்மைன் ஆகிறது வந்து முன்ன வந்து 2 வரைக்கும் போயிருந்தது, இங்க வந்து 0.3 வரைக்கும் போயிருந்தது. இப்போ பாருங்க 1 கொஞ்சம் க்ளோசஸ்டா தான் இருக்கு. 0.7 அந்த மாதிரி 1.345 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரிடிக்ட் ஆயிருக்கு. சைட்ல இதுவும் போட்டிருக்கேன், என்ன டாப் ஃபீச்சர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன்னு. ஓகேங்களா? ஹீட்டர் தான் அதிகமாக கரண்ட் பில் யூஸ் ஆயிருக்கு, ஏர் கண்டிஷனிங் தான் அதிகமாக யூஸ் ஆயிருக்கு, ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் சைஸ் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு இந்த பவர் யூசேஜை. இங்கே தான் போட்டிருக்கேன் பாருங்க, ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ்ல தான் இருக்கும். இந்த பிடி சீரீஸ் பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ரெக்ரெஷன்ல இது இருக்கும், அதை சார்ட் பண்ணிடு அசெண்டிங் ஆர்டர்லன்னு சொல்லிட்டு அதுல வந்து டாப் 10 ஃபீச்சர்ஸ் வந்து நான் அந்த சார்ட்லயே கொடுத்துருக்கேன், கேன்வாஸ்லயே கொடுத்துருக்கேன், பிளாட்லயே. ஓகே, ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் எப்படி பண்றது? அது ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் நான் சொன்ன மாதிரி மேல அந்த ட்ரீஸை மாத்தாது, how many trees, எவ்வளோ ட்ரீஸ் மாத்தலாம், எவ்வளோ டெப்த் we can increase 3 to 10, அதுக்கப்புறம் ஸ்பிளிட் பண்ணோம்ல சாம்பிள்ஸ், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், how many features கன்சிடர் பண்ணமோ அதை வந்து மாத்தலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்தி நம்ம ட்ரெயின் பண்ணி எது பெஸ்டா வருதோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து 2 டெக்னிக்ஸ் இருக்கு, கிரிட் சர்ச், ரேண்டமைஸ் சர்ச். ட்ரைஸ் எவரி காம்பினேஷன் ஆஃப் ஹைப்பர் பாராமீட்டர்ஸ். கிரிட் சர்ச் எக்ஸாஸ்டிவ் ஃபைண்ட் த பெஸ்ட், ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் கம்ப்யூட்டேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ரேண்டமைஸ் சர்ச் தான்
யூஸ் பண்ணியிருந்தேன். ரேண்டம் காம்பினேஷன்ஸ் வந்து எடுத்து பார்க்கும். இது வந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லும். இது ரேண்டமா எடுத்து பார்த்துட்டு எது வந்து ஃபாஸ்ட் அந்த மோர் குட் வேல்யூஸ் கொடுக்குதோ ஆனா கொடுத்துரும். ஆனா இதுக்கு வந்து ஒரு சிலது மிஸ் பண்ணி, ஆனா கொடுத்துருக்க வேல்யூல இருந்து மிஸ் ஆயிருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால கொடுத்துருக்க வேல்யூல இருந்து ஏதோ ஒன்று, கொடுத்துருக்க மாடல்ல இருந்து ஏதோ ஒண்ணுதான் குட் அப்படின்னு கொடுத்துரும். ஓகே, இது ஃபாஸ்டா இருக்கிறதுனால யூஸ் பண்ணலாம். நாங்க பாருங்க, இந்த 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 மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நீ செக் பண்ணி பாரு. அந்த எஸ்டிமேட்டர்ஸ் நம்ம ஒவ்வொன்றா கொடுத்தோம். ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த இதெல்லாம் செக் பண்ணு, இந்த மேக்ஸ் டெப்த்லாம் செக் பண்ணு, எது நல்லா ஒர்க் ஆகுதோ அதை கொடு, மினிமம் டெப்த் எல்லாம் கொடு, இந்த இதெல்லாம் போட்டு ட்ரெயின் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்டயே சொல்லுறோம். ஓகேங்களா? ரேண்டம் சர்ச் சிவி அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துட்றோம். எந்த எந்த ஸ்கோரிங் யூஸ் பண்ணும், மீன் அப்சல்யூட் எரர், parameter distributions and iterations, grid, random state, verbosa, எத்தனை சிபி யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாமே கொடுத்து ட்ரெயின் பண்ண சொல்றோம். எனக்கு இன்னும் இது வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கு. 213 minutes ரன் ஆகிட்டு இருக்கு. டபுள் த டைம். டோட்டல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வந்து 2000. ஸோ இது இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இது வந்து இதே மாதிரி ஒரு பெஸ்ட் மாடலை வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஹவ் இட் வில் ஒர்க். இதை வந்து பிக்கிள் பண்ணி சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பேசிக்கா மிஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகணுங்கிறது. இதே மாதிரி வேணா நம்ம ஃபியூச்சர்ல இன்னும் அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் போட்டிருக்கோம், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். நம்ம வேணா ஃபியூச்சர்ல வந்து வீடியோஸ்ல பார்ப்போம் எப்படி பண்ணலாங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.